வணக்கம். இது வசந்தன் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ், சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மேல் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களின் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு ஜனாதிபதி உலகிற்கு அழைப்பு. முதலாம் திகதியிலிருந்து நாட்டை திறக்க நடவடிக்கை. அமுல்படுத்தப்படும் கட்டுப்பாடுகள் குறித்து அமைச்சர் கெஹலிய விளக்கம். துறைமுகத்தில் முடங்கியுள்ள சீனியை சத்தோச ஊடாக விற்பனை செய்யும் விதம் தொடர்பில் சத்தோச தலைவர் கருத்து. பாட்டலி சம்பிக்கவின் உதவியாளரின் முறைகேடான வேலைகளை அம்பலப்படுத்தியது சிங்ஹலே. நல்லாட்சியில் பயங்கரவாத கைதிகள் விடுதலை செய்யப்பட்டதாக சுமந்திரன் தெரிவிப்பு. ட்ரம்பின் நிர்வாகத்தில் முறிவடைந்த சீன உறவை சீர் செய்ய ஜனாதிபதி பைடன் நடவடிக்கை. முதலில் ஜனாதிபதியின் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் விஜயம் தொடர்பாகவே நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. சாம்பவி, மற்றும் ஒரு முக்கிய கருத்தரங்கில் அல்லது ஊடக சந்திப்பு மற்றும் ஒரு சர்வதேச மாநாட்டிலே அவர் உரையாற்றியிருக்கின்றார். மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளம் தொடர்பிலே பேசியிருக்கின்றார். அது தொடர்பான செய்தி முதலில் இடம்பெறுகிறது. மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளத்துறையின் ஊடாக எதிர்வரும் சில தசாப்தங்களில் பாரிய அளவிலான முதலீட்டை இலங்கை எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளின் எரிசக்தி தொடர்பில் அரசு தலைவர்களின் இணையவழியூடான கலந்துரையாடலில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் 76வது பொதுச்சபை கூட்டத்தொடருக்கு இணைவாக நியூயார்க் நகரில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் எரிசக்தி தொடர்பான அரசு தலைவர்களுடனான உரையாடல் இடம்பெற்றது. சகலராலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய நம்பகரமான நிலைபெறான எரிசக்தியை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உறுதி செய்வதே இம்முறை இவ்வுரையாடலின் தொனிப்பொருளாக காணப்பட்டது. I am pleased to participate in this virtual high-level dialogue on energy today. சகலராலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய நம்பகத்தன்மையுடைய நிலைபெறான எரிசக்தியை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உறுதிப்படுத்துவது முக்கியமானதாகும். நிலைபெறான எரிசக்தி அபிவிருத்திக்கு இலங்கை தொடர்ச்சியாக அர்ப்பணிப்பு செய்துள்ளது. எவ்வித தடையுமின்றி இலங்கையர்கள் அனைவருக்கும் 100% மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உறுதி செய்துள்ளது. 2030 ஆண்டளவில் நாட்டின் எரிசக்தி தேவையில் 70% புதுப்பிக்கத்தக்க மின்சக்தியின் மூலம் நிறைவு செய்து கொள்வதே எமது நோக்கமாகும். 2050 ஆண்டளவில் இலங்கையை கார்பன் பயன்பாட்டிலிருந்து விடுதலை பெற்ற நாடாக மாற்றி அமைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் திட்டமிட்ட முறையில் நடவடிக்கை எடுத்து வருகிறது. புதிய அனல் மின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிக்காதிருக்க இலங்கை காட்டுகின்ற அர்ப்பணிப்பானது காலநிலை மாற்றங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் உடன்படிக்கைக்காக வழங்குகின்ற பங்களிப்பை எடுத்து காட்டுகின்றது. இலங்கை புதிய அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் இல்லாத எரிசக்தி உடன்படிக்கையின் தலைவராக காணப்படுகின்றமை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். நிலக்கரி எண்ணெயில் தங்கியுள்ள மோட்டார் கார் இறக்குமதியை பலவீனப்படுத்துவதுடன் மின்சாரத்தினால் இயங்கக்கூடிய மோட்டார் கார் பயன்பாட்டை விஸ்தரிப்பதற்கும் ஊக்கப்படுத்தப்படுகிறது. பூமியின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துவதற்காக பசுமை மீட்டு வாயு வெளியேற்றத்தை குறைத்தல், நிலைபெறான எரிசக்தி தீர்வை ஊக்குவித்தல் என்பன இன்றியமையாதவைகளாகும். அடுத்து வரும் ஒரு சில தசாப்தங்களில் இவ் அச்சுறுத்தலை குறைத்துக் கொள்வதாயின் பூகோள ரீதியில் சுத்தமான எரிசக்தி முறையொன்றுக்கு பிரவேசிக்க வேண்டியுள்ளது. சிறந்த நிலைபெறான எரிசக்தி தயாரிப்பிற்கும் பயன்பாட்டிற்கு பிரவேசிப்பதற்காக முயற்சி செய்கின்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கும் உதவி வழங்குமாறு சந்தர்ப்பம் காணப்படுகின்ற சகல நாடுகளிடமும் கோரிக்கை விடுக்கிறேன். நாடு பூராகவும் சிறிய அளவிலான சுமார் 7000 எரிசக்தி திட்டங்களை முதலீடு செய்யுமாறு இலங்கை அரசு கைத்தொழில் முயற்சியாளர்களிடமும் சிறிய வர்த்தகர்களிடமும் சமூக அமைப்புகளையும் ஊக்குவித்து வருகிறது. நாட்டில் மிகப்பெரிய காற்றலையிலான மின் உற்பத்தி நிலையமும் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. அடுத்து வரும் ஒரு சில தசாப்தங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் விசேடமாக காற்று, சூரிய ஒளி, உயிரியல், பல்லினத்தன்மை போன்றவற்றிற்காக பாரிய அளவிலான முதலீடுகளை இலங்கை தொடர்ந்தும் வரவேற்கிறது. மக்களின் தேவைகள் நிறைவேற்றப்படுவதுடன் புவியின் ஆரோக்கியத்தை நிலையாக வைத்திருப்பதற்காக பூகோள சமூகத்தின் உயர்ந்த பங்களிப்பு கட்டாயம் கிடைக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து புரிந்துணர்வுடன் செயற்பட்டால் எம்மால் வெற்றியடைய முடியும் என நான் நம்புகிறேன். Confident that if we all work together in a true spirit of cooperation and goodwill within a framework of mutual respect, we will succeed in this. Thank you. தனிமைப்படுத்தல் ஊரடங்கை நீக்கி சில கட்டுப்பாடுகளின் கீழ் எதிர்வரும் 1ஆம் தேதிக்கு பின்னர் நாட்டை திறக்க உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார்.
நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி வேலை திட்டங்களை கண்காணிக்கும் விஜயத்தில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சர் மஹிந்தானந்தா அழுத்கமகே, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். முதலாம் திகதி நாட்டை திறப்பதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். எதிர்வரும் 30ஆம் திகதி அதற்கான தீர்மானம் எடுக்கப்படும். எனினும் முதலாம் திகதி நாட்டை திறப்பதற்கே நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். கட்டுப்பாடுகளுக்கு அமையவே நாடு திறக்கப்படும். நாட்டில் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் தற்போது குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மரணங்களின் எண்ணிக்கையும் குறைவடைந்துள்ளது. ஆகவே நாட்டை திறந்தாலும் சுகாதார பரிந்துரைகளை உரிய முறையில் கடைபிடிப்பதனூடாக இந்த போராட்டத்தை வெற்றி கொள்ள முடியும். நாட்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்கென தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் 2வது நாளாகவும் இன்றைய தினம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 12 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களுக்கென இந்த தடுப்பூசி வழங்கப்படுகிறது. தடுப்பூசியின் பிரதிபலனாக நாட்டில் பதிவாகும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து செல்வதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். விசேட தேவையுடைய 12 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்கள் 200க்கும் அதிகமானோருக்கு இன்றைய தினம் ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் பணிகள் இடம்பெற்றதாக குருநாகல் மாவட்ட சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் பிரமிதா சாந்திலக்கா தெரிவித்தார். குருநாகல் போதனா வைத்தியசாலை தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இடம்பெறுவதுடன் நாளைய தினமும் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். விசேட தேவையுடைய சிறுவர்கள் 308 பேருக்கு இதுவரை குருநாகல் போதனா வைத்தியசாலையில் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. நாளை மறுதினத்திலிருந்து குருநாகல் மாவட்டத்தின் ஆதார வைத்தியசாலையிலும் தடுப்பூசி ஏற்றப்பட உள்ளது. இந்நிலையில் ரிஜ்வே சீமாட்டி வைத்தியசாலையில் 12 முதல் 19 வயதுக்கு இடப்பட்ட விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்படுகிறது. நேற்றைய தினம் 108 சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்கப்பட்டதாக வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்தார். நாம் இன்றும் பைசர் தடுப்பூசிகளை வழங்கி வருகிறோம். இன்று 50 சிறுவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நோய்வாய்க்குட்பட்ட சிறுவர்களும் பிணி ஆய்வு நிலையங்களுக்கு வருகை தரும் சிறுவர்களும் சுயமாக பிணி ஆய்வு நிலைய அட்டைகளுடன் வருகை தந்துள்ள சிறுவர்களுக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. குறித்த சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிருபத்திற்கு அமைய காணப்படுகின்ற நோய்களுக்கு உட்பட்டுள்ளதாக காணப்பட்டால் அனைவருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் தடுப்பூசிகள் வழங்கப்படும். இதன்போது வைத்திய நிபுணர் ஒருவருடன் பயிற்சி பெறும் விசேட வைத்தியர்களால் இச்சிறுவர்கள் பரிசோதிக்கப்பட்டு தடுப்பூசிகளை வழங்க பொருத்தமா என தீர்மானிக்கப்பட்ட பின்னரே தடுப்பூசிகள் ஏற்றப்படுகின்றன. இத்தடுப்பூசி அட்டையில் தொலைபேசி இலக்கம் ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எவரேனும் சிறுவர் ஒருவருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டால் அவ்விலக்கத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி வைத்திய நிபுணரின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ள முடியும். டெலிபோன் நம்பருකින් ඕනෙම දරුවෙකුගේ මොකක් හරි අතුරු ආබාධයක් ඇති වුණොත් දිනපතා ඒ අදාළ විශේෂඥ වෛද්‍යවරයාව සම්බන්ධ කරගන්න පුළුවන්. நாட்டில் பதிவாகியுள்ள மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,12,154 உயர்வடைந்துள்ளது என்று சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. 4,53,689 தொற்றாளர்கள் குணமடைந்துள்ளனர். இன்றைய தினம் மேலும் 997 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்தும் 45,935 பேர் கோவிட் சிகிச்சைக்கு உட்பட்டு வருகின்றனர். நாட்டில் இதுவரை 12,609 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த 24 மணி நேரங்களில் மட்டும் 10,410 PCR பரிசோதனைகளும் 3,694 ஆன்டிஜன் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இன்றைய தினம் 79 கோவிட் மரணங்கள் பதிவானதுடன் அதில் 41 பேர் ஆண்கள் என்றும் 38 பேர் பெண்கள் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதேவேளை கோவிட் தடுப்பூசியின் முதல் மாத்திரையை பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 1,43,02,376 உயர்ந்துள்ளது. 2 டோஸ்களையும் பெற்றவர்களின் எண்ணிக்கை 1,15,11,115 அதிகரித்துள்ளது. தடுப்பூசி வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதால் தொற்றாளர்கள் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். மிகிந்தலை மற்றும் எப்பாவல வைத்தியசாலைகளுக்கு வைத்திய உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டார். தொற்றாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. சனத்தொகையில் 50% கூடுதலானோருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. முழு உலகையும் எடுத்துக்கொண்டால் சனத்தொகையில் 50% கூடுதலானோருக்கு தடுப்பூசிகள் வழங்கியதில் ஒரு சில நாடுகளே காணப்படுகின்றன. ஐக்கிய அரபு அமீர் ராஜ்யத்திலேயே 82% தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா, ஜப்பான் இவ்வெண்ணிக்கையை தாண்டியுள்ளது. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் 13% காணப்படுகின்றது. பங்களாதேஷில் 9% இது காணப்படுகின்றது. ஆசியாவின் ஏனைய நாடுகளை எடுத்துக்கொண்டால் இலங்கை 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட நாடுகளில் முன்னிலை வகிக்கிறது. ආසියාවේ අනිකුත් රටවල් එක බැලුවම අපි මේ ප්‍රතිශතයේ බොහොම ඉස්සරහට ඇවිල්ලා තිනවා. එන්නත් මාත්‍රා දෙකම සම්පූර්ණ කරලා
பொகவந்தலாவையில் 20 முதல் 29 வயதிற்கு இடைப்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டது. இளைஞர்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசியை பெறுவதற்காக மத்திய நிலையங்களுக்கு வருகை தந்துள்ளனர். பொகவந்தலாவ பகுதியில் இதுவரை 3000க்கும் அதிகமான இளைஞர் யுவதிகளுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. அடுத்து வாழ்க்கை செலவு செயலணியின் மூலம் முன்னெடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை பற்றி தான் நாங்கள் செய்தியாக தர இருக்கின்றோம். சட்ட சிக்கல் இல்லை என்றால் துறைமுக வளாகத்திலே பதுக்கப்பட்டுள்ள அல்லது களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி பிரதமர் கூறியிருக்கின்றார். அது தொடர்பான செய்தி. வாழ்க்கை செலவு குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய துறைமுகத்தில் முடங்கியுள்ள அத்தியாவசிய பொருட்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன தெரிவித்தார். துறைமுகத்தில் முடங்கியுள்ள சீனி தொகையை உடனடியாக கொள்வனவு செய்து மக்களுக்கு நிவாரண விலையில் அதனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சதோச தலைவர் ரியல் அட்மிரல் ஆனந்த் பீரிஸ் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டார். இந்நிலையில் ரத்கம பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன துறைமுகத்தில் முடங்கியுள்ள அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டார். துறைமுகத்தில் முடங்கியுள்ள அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக விடுவிக்குமாறு பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். துறைமுக அமைச்சர் என்ற வகையில் இது தொடர்பில் எனக்கு பொறுப்பு உள்ளது. நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொடுப்பதற்கான பொறுப்பும் எமக்கு உள்ளது. நாட்டில் டாலருக்கு தட்டுப்பாடு உள்ளது. முழு உலகமும் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்துள்ளது. அனைத்து பொருட்களையும் இறக்குமதி செய்வதற்கு டாலர் மூலம் செலுத்த வேண்டியுள்ளது. சுற்றுலாத்துறையின் ஊடாக $5 பில்லியன் வருமானமாக நாம் ஈட்டியுள்ளோம். எனினும் தற்போது $1 கூட சுற்றுலாத்துறை ஊடாக ஈட்டிக் கொள்வதற்கு முடியாமல் உள்ளது. சிலர் பொருட்களின் தரம் தொடர்பிலும் கவனம் கொள்ளாது அவற்றின் விலையை இருமடங்காக உயர்த்தி விற்பனை செய்கின்றனர். அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். இதன் காரணமாகவே பாராளுமன்றத்தில் நாம் சட்டமூலம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளோம். නැතුව ස්ථාවර මිලක් ගැන හිතන්නේ නැතුව බහන්ඩේ මිල දෙගුණ කරලා විකුණනවා. ඒකට අපි ඉඩ තියන්නේ නැහැ. ඒ නිසා තමයි පාර්ලිමේන්තුවේ පනතකුත් සම්මත කරේ. වරායට මේ වගේ துறைமுகத்தில் பொருட்கள் தேங்கியுள்ளமை தொடர்பில் எமக்கு அறிவிக்கப்படும். அதனை சென்று பார்த்து அந்த பொருட்கள் பாவனைக்கு உகந்ததாக இருந்தால் இறக்குமதியாளர்களிடம் விலைகள் தொடர்பில் பேரம் பேசப்படும். எமது வலையமைப்பின் ஊடாக அந்த பொருட்களை நுகர்வோருக்கு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இலவசமாக வழங்க முடியாது. இறக்குமதியாளர்களுடன் விலை குறித்து பேசப்படும். நாமும் எமது விலை தொடர்பில் கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு வந்ததன் பின்னரேயே பொருட்களை விற்பனைக்கென பெற்றுக் கொள்வோம். பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற வாழ்க்கை செலவு கூட்டத்தின் போது துறைமுகத்தில் உள்ள சீனி தொகையை சத்தோசவுக்கு பெற்றுக் கொள்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அடுத்த வாரமளவில் அந்த சீனி தொகை எமக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். ලබන සතියේ අපිට සීනි තොගය ලැබෙවි. මේ ලැබුණාම දෙන්න පුළුවන් උපරිම සහන මිලට අපි ලබා දෙනවා. இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பால்மா பாக்கெட்டுக்கென $350 அளவில் தாம் நட்டமடைவதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் லக்ஷ்மண் வீரசூரிய தெரிவித்துள்ளார். மக்கள் பாரியளவில் பொருட்களை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தி வைத்திருப்பதால் சந்தையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக கொழும்பு வர்த்தக சங்கத்தின் செயலாளர் சமிந்த விதானகமகே தெரிவித்துள்ளார். பாட்லி சம்பிக்க ரணவுக்கு நல்லாட்சி அரசாங்கத்தில் செயல்படுத்திய பன்னரே வேலை திட்டத்துக்கான நிதி அவரிடம் பணியாற்றிய தனுஷ்க ராமநாயக்க என்ற நபரின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டதன் ஊடாக நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக சிங்களே தேசிய அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. தனுஷ்க ராமநாயக்க என்ற நபர் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பில் பணியாற்றிய காலத்தில் அங்கு இடம்பெற்ற பல்வேறு நிதி மோசடிகளுடன் தொடர்புடையவர் என சிங்களே தேசிய அமைப்பின் பிரதீப் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். චම්පික රණවක උන්න හෙට කියනවා 69 ලක්ෂ சிங்கள பௌத்தர்களின் 69 லட்சம் வாக்குகளை உடைத்துக் கொண்டு சிறு பிரிவினரை இணைத்துக் கொண்டு 2025ஆம் ஆண்டு ஜனாதிபதி ஆகுவதற்கு சம்பிக்க கனவு காண்கிறார். அந்த கனவு இப்போது தவிடுபொடியாகியுள்ளது. ஊடக சுதந்திரம் தொடர்பில் தெளிவான அறிவின்றி ஊடகங்களுக்கு முன்னால் அராஜகமான முறையில் நடந்து கொண்டு தமது தவறுகளை மறைப்பதற்கு முயற்சித்துள்ள போதும் அது முடியாமல் போயுள்ளது. නොලබිලා තියෙනවා. ඒ ආවේගය නිසා තමයි මේ කටයුතු කරන්න කියන කාරණාව තමයි අපිට පැහැදිලි වෙන්නේ. ඔයත් එක්ක පොඩ්ඩක් හොයන්න தனுஷ்க ராமநாயக்க කියන්නේ කවුද කියලා. தனுஷ்க ராமநாயக்க என்பவர் யார் என சற்று தேடி பாருங்கள். பின்னரே வேலை திட்டத்திற்கான அனைத்து நிதியும் தனியார் நிறுவனங்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. தனுஷ்க ராமநாயக்கவின் வங்கி கணக்கு ஊடாகவே இது இடம்பெற்றுள்ளது. இந்த குற்றச்சாட்டின் பிரதான பிரதிவாதியாக தனுஷ்க ராமநாயக்க காணப்படுகிறார். அன்று இந்த வேலை திட்டங்களூடாக மோசடி செய்யப்பட்ட பணத்தை கொண்டே அவர்கள் தொழிற்சாலையை நடத்தி செல்கின்றனர். தனுஷ்க ராமநாயக்க திருமணம் முடித்து தனது மனைவியின் வீட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற சீதனத்தையும் ஐடிஎனின் வாகனத்தை கொண்டே வீட்டிற்கு எடுத்து சென்றுள்ளார்.
ஆகவே சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு நட்டத்தை அடைந்திருக்குமாயின் தனுஷ்க ராமநாயக்க போன்றவர்களே அதற்கு காரணமாக இருந்திருப்பார்கள். சிஐடிக்கு வந்து வாகனத்தில் ஏறிச் செல்லும் போது எம்மால் சிக்கல்களை எதிர்கொண்ட ஊடக நிறுவனங்கள் காணப்படுவதாக கூறினார்கள். அவ்வாறு பிரச்சனையை எதிர்கொண்ட ஊடக நிறுவனங்கள் 2 உள்ளன. கடந்த அரசாங்கத்தில் சம்பிக்க போன்றவர்கள் ஊடகங்களை தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தமைக்கு இது உதாரணமாக உள்ளது. ඒ කියන්නේ චම්පික පිළිගන්නවා ඒ කාලේ මේ මාධ්‍ය දඩයමක් තිබ්බ කියලා. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட்டு அதன் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். அனுராதபுர சிறைச்சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் பயங்கரவாதம் தொடர்பில் கைதாகி இருந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டமை தொடர்பில் அவர் இதன்போது நினைவுபடுத்தினார். பயங்கரவாத தடுப்பு சட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட்டு அதன் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இது நாம் அரசாங்கத்திடம் விடுக்கும் கோரிக்கையாகும். ராஜாங்க அமைச்சராக அவர் தொடர்ந்தும் இருக்கிறார். அவரை கைது செய்து அவரிடம் உள்ள துப்பாக்கியையும் இழப்பெற வேண்டும். அனைத்து வகையான பதவிகளிலிருந்து அவர் நீக்கப்பட வேண்டும். நாம் சுயாதீனமான விசாரணை ஒன்றையே கோருகின்றோம். அவ்வாறு இருப்பதாயின் அது சர்வதேச விசாரணையாகவே இருக்க வேண்டும். நீதிமன்ற செயற்பாடுகள் சர்வதேச ரீதியிலேயே ஆரம்பிக்கப்பட வேண்டும். தமிழ் டயஸ்போராக்களுடன் பேச்சுவார்த்தைக்கு தான் தயார் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இதனை நாம் நல்லதொரு விடயமாகவே பார்க்கிறோம். ஜனாதிபதி எவருடனும் கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் நாம். எம்முடன் கலந்துரையாடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை காண வேண்டும். நாம் வரவில்லை என யார் கூறுகின்றனர்? நீங்களா கூறுகின்றீர்கள்? சிறைச்சாலையில் உள்ள லாக்புக்கை எடுத்து பாருங்கள். நாம் அடிக்கடி இங்கு வந்து செல்கின்றோம் என்பதற்கு அதில் ஆதாரம் உள்ளது. நாம் வரவில்லை என யாராவது கூறுவார்கள் எனின் அதை நாம் ஏற்பதற்கு தயாராக இல்லை. பலரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுத்திருந்தோம். கடந்த ஆட்சி காலத்தில் 100க்கும் அதிகமானோர் விடுதலையானார்கள். ஆசிரியர் சம்பள பிரச்சினை தொடர்பில் அரசாங்கம் தீர்வு வழங்காவிடின் தமது போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தமது போராட்டத்தை கைவிட்டு வரவு செலவு திட்ட யோசனையை நம்பிக்கை கொண்டு உடனடியாக சேவைக்கு திரும்புமாறு எம்மிடம் கூறுகிறார். இதனை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். எமது போராட்டம் கடந்த 76 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான நீண்ட போராட்டம் முன்னெடுக்கப்படும் போது பிரச்சினைக்கு தீர்வு காண்பதே கல்வி அமைச்சின் செயலாளரின் பொறுப்பாகும். அவர்களின் செயற்பாட்டினால் இந்த போராட்டம் மேலும் மேலும் உக்கிரமடைந்தே செல்கிறது. பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அழகியல் கல்வியின் பிரயோக பரீட்சையை நடாத்துவதற்கு முன்னர் பரீட்சைகளை நடத்துவதற்கு முன்னர் செய்ய வேண்டிய பிரதான விடயம் என்னவெனில் இந்த பிரச்சனை தொடர்பில் கலந்துரையாடி தீர்வுக்கு வருவது. நாம் கூறிய சம்பளத்தை தருவதற்கு பதிலாக அதை பகுதிவாரியாக வழங்குவதாக அவர்கள் கூறுகின்றனர். இதனால் நாம் மிகவும் மோசமானவர்கள் என அவர்கள் கூறுகின்றனர். எமக்கு வழங்க உள்ளதை 4 பிரிவுகளாக பிரித்து வழங்க வேண்டாம். அதை ஒரே தடவையில் வழங்குமாறே கோருகிறோம். எமது போராட்டத்திற்கு எதிராக பல்வேறு நிலைப்பாடுகளை உருவாக்குவதற்கு முயற்சிக்கப்படுகிறது. மழுங்கிய அறிவை கொண்ட அதிபர்கள் சிலர் தமது பாடசாலை வளாகம் அல்லது அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தி பாடசாலைகளுக்குள் ஊடக சந்திப்புகளை நடத்தி எமக்கு சவால் விடுக்கின்றனர். இது சிங்கத்தின் பிடியில் சிக்கிய கரடியின் கதை போல உள்ளது. සිංහයාගේ කතාව හැර මේකට කියන්න දෙයක් නෑ අපිට. ஜோசப் ஸ்டாலின் உட்பட அவரது குழுக்களை பெற்றோரும் மாணவர்களும் ஆசிரியர்களும் இப்பொழுது கவனத்தில் கொள்வதில்லை. இந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கு காரணம் அவர்கள் கூறிய எதனையும் நிறைவேற்ற முடியாமல் போயுள்ளது. தொற்று பரவல் நிலையில் வழக்கமாக செயற்பட்டதை போன்றே செயற்பாடுகளை மேற்கொள்வது முடியாமல் உள்ளது. நிலைமைக்கு முகம் கொடுத்து மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். ஜோசப் ஸ்டாலின் பழைய விடயங்களையே தொடர்ந்தும் பின்பற்றிக் கொண்டு அதனை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறார். அவ்வாறு செய்ய வேண்டும் என எந்த சட்டமும் இல்லை. அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்ற அவர்களின் குறுகிய அரசியல் நோக்கத்திற்கு நாம் இணங்குவதாக இல்லை. அவர்கள் கூறும் எந்த ஒரு செயற்பாடுகளும் வெற்றி அளிப்பதாக இல்லை. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ளமையும் இதற்கு சிறந்த உதாரணமாகும். ඒක සස්සුදක්සේ මේ O level ප්‍රතිඵල නිකුත් කිරීමෙන් පැහැදිලි වෙනවා.
ஹங்வெல்ல பிரதேசத்தில் நபர் ஒருவரிடம் 2 கோடி ரூபாவை கப்பமாக கேட்டு அதனை வழங்காமையினால் துப்பாக்கிச்சூடு நடத்தி அச்சுறுத்தல் ஏற்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 6 பேர் மாகாண தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் இருந்த வண்ணம் கொஸ்கம பகுதியில் வாகன விற்பனை நிலையம் ஒன்றை நடாத்திச் சென்ற நபரிடமிருந்து இந்த கப்பம் பெறுவதற்கு முயற்சிக்கப்பட்டுள்ளது. அதனை வர்த்தகர் செலுத்தாமையினால் வாகன விற்பனை நிலையத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டதுடன் குறித்த வர்த்தக நிலைய உரிமையாளரின் வீட்டின் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. கப்பத்தை பெறுவதற்கு திட்டமிட்ட நபர் துபாயில் தலைமறைவாகி இருக்கும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இருந்து கைத்துப்பாக்கி, குண்டு உட்பட ஆயுதங்கள் சிலவும் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பதிவு செய்யப்படாத சொத்துக்களை பதிவு செய்யுமாறு அவற்றின் உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகர ஆணையாளர் சட்டத்தரணி ரோஷினி திசாநாயக்க இந்த அறிவிப்பை விடுத்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சொத்துக்களின் உரிமையை பாதுகாப்பதற்கு நகர சபையில் பதிவு செய்யப்பட வேண்டியது அவசியமாகும். நகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பதிவு செய்யப்படாமல் இருக்கும் சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை கொழும்பு மாநகர சபையின் www.colombo.mc.gov.lk என்ற இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். எதிர்வரும் நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் சொத்து பதிவு செய்வது அவசியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்படும் வைத்திய பராமரிப்பு பீடத்தின் செயல்பாடுகளை அமைச்சர் நாமல் ராஜபக்ச நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். திட்டத்தை வருட இறுதிக்குள் பூர்த்தி செய்யுமாறு அவர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். குவைத் அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் 600 கோடி ரூபாய் செலவில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வைத்திய பராமரிப்பு பீடம் நிர்மாணிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ குறித்த அபிவிருத்தி பணி உட்பட மேலும் பல அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் ஆராய்ந்துள்ளார். வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் முஸ்லிம் மற்றும் மலையக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் டெலோ கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லிம் சகோதரர்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைப்பதற்கான தேசியத்தோடு இந்த அவர்களுடைய தேசிய பிரச்சனையை வெளியிலே கொண்டு வருவதற்கான முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது முஸ்லிம் தலைவர்களாக இருக்கலாம். அந்த வகையில் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். மலையகம் சம்பந்தமாக இருக்கின்ற அந்த மக்கள் படுகின்ற துன்பங்களை வெளி உலகிற்கு உணர்த்துகின்ற வகையிலே எங்களுடைய மலையக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த விடயத்திலே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையங்களுக்கு ஸ்மார்ட் டிவிகள் வழங்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் இதற்கான பணிகளை முன்னெடுத்திருந்தது. மாணவர்கள் தமது கற்றல் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுக்கும் நோக்கில் ஸ்மார்ட் டிவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கமைய மாவட்டத்தில் உள்ள 23 சிறுவர் பராமரிப்பு நிலையங்களுக்கு இணையவழி கற்றல் நடவடிக்கைகளுக்கென ஸ்மார்ட் டிவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேதன பசலை தயாரிக்கும் செயற்பாடுகள் பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்படுகின்றன. இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வொன்று இன்றைய தினம் அம்பலாந்துறை பகுதியில் இடம்பெற்றது. இயற்கை பொருட்களை கொண்டு சேதன பசலை தயாரிக்கும் முறை தொடர்பில் விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த செய்தி அறிக்கையை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.